ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 29ஆம் தேதி புதன்கிழமை, நாளைய தினம் ஆடி பௌர்ணமி. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை ஒன்றாக சேர்த்து வீட்டில் இந்த இடத்துல வைக்கிறதால பணப்புழக்கம் அதிகமாகும், அதிகப்படியான செல்வம் சேரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை சேர்த்து எப்படி வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பௌர்ணமி அப்படிங்கிறதே சிறப்பு தான். சந்திர பகவானை வழிபாடு செய்வதற்கு அற்புதமான ஒரு நாள். முழு நிலவு எப்படி பிரகாசமா தெரியுதோ அதே மாதிரி இருள்ல இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கை பிரகாசமா ஒளிமயமா மாறுவதற்கான வழிபாடு இந்த ஒரு பௌர்ணமி வழிபாடு. பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சந்திர பகவானை வழிபடுறது மட்டும் இல்லாம முக்கியமா சிவ வழிபாடு செய்யணும். அதுலயும் பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு போயிட்டு கிரிவலம் போறது ரொம்ப விசேஷம். அந்த பௌர்ணமி ஆடி மாதத்துல வந்திருக்குன்னா அதுக்கு தனி சக்தி உண்டு. ஆடி மாதத்துல வரக்கூடிய இந்த வருஷம் 32 நாட்கள் வருது. இந்த 32 நாட்களும் விசேஷமான நாட்கள் தான். ஆனா இந்த 32 நாட்கள்லயுமே வரக்கூடிய குறிப்பிட்ட சில நாட்கள் இருக்கு இல்லையா, ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி கிருத்திகை, இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம ஸ்பெஷலா பூஜை பண்ணும் போதோ இறை வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் போதோ அந்த நாள் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய புரட்டி போடக்கூடிய நாட்களா அமையும். இப்ப உதாரணத்துக்கு ஆடி பௌர்ணமி ஜூலை 29ஆம் தேதி புதன்கிழமை வந்திருக்கு. புதன்கிழமைய புத்திகாரகன் புதன் பகவானுக்கு உகந்த நாளா நம்ம எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட பௌர்ணமி தேதி ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை இரவு 7:30 மணிக்கு ஆரம்பிக்குது. மறுநாள் புதன்கிழமை ஜூலை 29ஆம் தேதி இரவு 9 மணியோட பௌர்ணமி முடிஞ்சிடும். பௌர்ணமிக்கான எந்த வழிபாடு செய்யறதா இருந்தாலும் ஜூலை 29 புதன்கிழமை நைட்டு 9 மணிக்குள்ள முடிச்சிடுங்க. பகல் நேரங்கள்ல மற்ற கோவில்களுக்கு போறது, இறை வழிபாடு செய்யறது, முடிஞ்சா குலதெய்வ வழிபாடு பண்றது விசேஷம். இரவு நேரத்துல மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல முழு நிலவு பிரகாசமா தெரியக்கூடிய அந்த நேரத்துல உங்க வீட்டோட பூஜையில விளக்கேத்தி வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்துல ஆரம்பித்து இஷ்ட தெய்வம் வரைக்கும் எல்லா கடவுளையும் ஒரு சேர வணங்கணும். அப்படி வணங்கும் போது உங்க வாழ்க்கையே மாறக்கூடிய யோகத்தை நீங்க இந்த ஒரு நாள்ல பெற முடியும். நிறைய பேர் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு குலதெய்வ வழிபாடு செய்யறதையும் வழக்கமா வச்சிருப்பாங்க. சில பேர் ஆடி அமாவாசை அன்னைக்கு போவாங்க. நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போகல அப்படின்னாலும் வீட்டுல குலதெய்வ வழிபாடு பண்றது சிறப்பு. முடிஞ்சா உங்க வீடு பக்கத்துடைய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவபெருமானை வணங்கிட்டு அந்த சிவாலயத்தோட பிரகாரத்தை 9 முறை வலம் வாங்க. அப்படி வலம் வர்றது மூலயமா உங்க வீடு பக்கத்துல கூடிய கோவில்லையே நீங்க திருவண்ணாமலைக்கு போயிட்டு கிரிவலம் செய்த பலனை நீங்க அங்க பெற முடியும். கண்டிப்பான முறையில சந்திர தரிசனம் உங்க வீட்டுல இருந்து முழு நிலவு எப்ப தெரியுதோ அப்ப மொட்டை மாடிக்கோ இல்ல எங்க இருந்து பார்த்தா முழு நிலவு தெரியுதோ அங்க போயிட்டு ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை 3 முறை உச்சரிக்கணும். சந்திர பகவான் மனோகாரகன். வாழ்க்கையில குடும்பத்துல ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள், மனக்குழப்பங்கள், தீராத பிரச்சனை, பெற்றோர்கள் பேச்ச பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க, கணவன் மனைவிகளே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது மாதிரி எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவர் மனோகாரகன் அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவான் தான். வீட்டுல ரொம்ப எளிமையா சொல்லணும்னா மன நிம்மதி கிடைக்கணும், குடும்பத்துல அமைதி இருக்கணும் அப்படிங்கிறவங்க ஆடி பௌர்ணமி அன்னைக்கு சந்திர வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு. அது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த வழிபாடு, அதுலயும் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த எல்லா பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து உங்க வீட்டுல பூஜை அறையில இந்த இடத்துல வைக்கிறது மூலயமா பல மாற்றங்களை நீங்க ஏற்படுத்திக்கலாம். அதுல முதல் முக்கியமான பொருள் ஜாதிக்காய். ஜாதிக்காய் வசீகரத்தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ஜாதிக்காய் மருத்துவ ரீதியா முகப்பொலிவுக்கு பயன்படுத்துவாங்க. உங்களை பார்க்கும்போது உங்க முகத்துல ஒரு தேஜஸ் தெரியணும், மற்றவர்களுக்கு உங்க மேல நம்பிக்கை ஏற்படணும், நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கும் போது அதுக்கான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது ஜாதிக்காய் தான். அதனால ஒரே ஒரு துண்டு ஜாதிக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா வசம்பு. வசம்பு அப்படிங்கிறத பெயர் சொல்லக்கூடாத பிள்ளை வளர்த்தி அப்படிங்கிற பெயர்ல அழைக்கிறது உண்டு. இது வீட்டுல ஏற்படக்கூடிய எந்த தடைகளா இருந்தாலும், பண கஷ்டமா இருந்தாலும், சுபகாரிய தடைகளா இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஆன்மீக சக்தி கொண்ட ஒரு பொருள் வசம்பு. பணத்தை காந்தம் போல தன் பக்கம் வசீகரித்து ஈர்க்கக்கூடியது இந்த வசம்பு. அடுத்ததா ஏலக்காய். ஏலக்காய் அப்படிங்கிறது பணவசியம், ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடியது. பணவசியம் தெரியும், பணத்தை நம்ம பக்கம் ஈர்க்கக்கூடியது. ஜனவசியம்னா என்னன்னா, நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயோ இல்ல உங்களோட அக்கம் பக்கத்தினரோ நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை காது கொடுத்து கேட்கணும். சமூகத்துல உங்களுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து கிடைக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துறது தான் ஜனவசியம். மற்றவர்களை உங்கள் பக்கம் காந்தம் போல ஈர்க்கக்கூடியது. அடுத்ததா கிராம்பு. கிராம்பு அப்படிங்கிறது காரிய தடை நீக்கி.
வீட்ல ஏற்படக்கூடிய எந்த காரிய தடைகளா இருந்தாலும், ரொம்ப நாட்களாவே குழந்தை பேர் தள்ளி போயிட்டே போகுது, இல்ல சரியான திருமண வரன் கைக்கூடி வரல, வேலைகள் தள்ளி போகுது. இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு தீர்வு குடுக்கக்கூடியது இந்த கிராம்பு தான். அந்த கிராம்ப ஒரே ஒரு துண்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள் மஞ்சள். மஞ்சள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரோட ஒரு அம்சம். வீட்ல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள், திருஷ்டி, வாஸ்து தோஷங்கள் இது எல்லாத்தையும் தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரீக பொருள் இந்த மஞ்சள். அடுத்ததா கல்லுப்பு. கல்லுப்போட மகிமைய பத்தி நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல. சந்திர பகவானுக்கு உகந்த நிறம் வெண்மை அப்படிங்கிறதால, இந்த இடத்துல வெண்மை நிறத்துல இருக்கக்கூடிய கல்லுப்பையும், மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்த மகாலட்சுமி தாயார் அமரக்கூடிய அற்புதமான சிம்மாசனம் இந்த கல்லுப்பு. ஒரு வீட்ல எந்த ஒரு பொருளும் வற்றி போகலாம். உப்பு ஜாலியா இருக்கக்கூடிய கல்லுப்பு மட்டும் வற்றவே கூடாது. அந்த அளவுக்கு மகாலட்சுமியோட சொரூபமா இருக்கக்கூடிய இந்த கல்லுப்பு தான். இப்படி எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சிருக்கீங்க. கடைசியா லட்சுமி குபேரர் அம்சம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சில்லறை நாணயம். அது எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த பரிகாரத்த வீட்ல இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யார் வேணாலும் செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. செய்யக்கூடிய நேரம் ஆடி பௌர்ணமி ஜூலை 29ஆம் தேதி மாலை 6, 7 மணிக்கு மேல முழு நிலவு தெரிய ஆரம்பிச்சதுக்கு பிறகு வீட்ல பூஜையெல்லாம் முடிச்சிடுங்க. விளக்கேத்தி வச்சிடுங்க. தூப தீபம்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு சிறிய தட்டுல முதல்ல இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி ஒரே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்ப எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு மேல ஒரு வசம்பு, ஒரே ஒரு துண்டு ஜாதிக்காய், ஒரே ஒரு குண்டு மஞ்சள், அதுக்கு நடுவுல ஒரு சில்லறை நாணயத்த பதிச்சு, அந்த சில்லறை நாணயத்துக்கு மேல ஒரு கிராம்பையும், ஒரே ஒரு துண்டு ஏலக்காய நீங்க வைக்கணும். வச்சுட்டு, இந்த ஒரு ஆடி பௌர்ணமி அன்னைக்கு இந்த தினத்துக்குரிய, இந்த கிழமைக்குரிய எல்லா பொருட்களையும் சேர்த்து நாங்க வழிபாடு செய்றோம். எங்க வாழ்க்கை தலைகீழா மாறணும். குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், மனக்கசப்புகள் நீங்கணும். பணவரவுக்கு எந்த ஒரு விஷயம் தடையா இருக்கோ, அந்த தடை நீக்கப்படணும்னு எல்லா கடவுளையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குலதெய்வத்துல ஆரம்பிச்சு இஷ்ட தெய்வம் வரைக்கும் மனமுருகி வழிபாடு செய்யணும். பௌர்ணமி தினங்கள்ல சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். சிவனையும் சேர்த்து வணங்கி இந்த அமைப்பு அப்படியே பூஜை அறையில குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் இருந்தாலே போதும். அதுக்கப்புறமா ஒரு வெண்மை நிற துணி, அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிற துணி, ஏதாவது ஒரு நிறத்துல ஒரு துணி ஒன்று எடுத்து அதுல இந்த எல்லா பொருட்களையும் கல்லுப்பு, கிராம்பு, ஏலக்காய், வசம்பு, ஜாதிக்காய், மஞ்சள், சில்லறை நாணயம் இந்த எல்லா பொருட்களையும் அந்த துணியில வைத்து சேர்த்து ஒரு மூட்டையாக தயார் செய்து இத உங்க வீட்ல பூஜை அறையில சுவாமி படங்களுக்கு பக்கத்துல வச்சுக்கலாம். குறிப்பா மகாலட்சுமி தாயார் போட்டோ சிலை இருந்துச்சுன்னா அந்த போட்டோ சிலைக்கு பாதத்துல இந்த மூட்டையை நீங்க பராமரிக்கணும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல கண்டிப்பா தூப தீபம் காமிக்கணும். இந்த மூட்டையில வைத்திருக்கக்கூடிய கல்லுப்பு ஒரு 15ல இருந்து ஒரு மாசத்துக்குள்ள கொஞ்சம் உருகி தண்ணியா மாறும். அந்த நேரத்துல மட்டும் மாதத்துக்கு ஒரு முறை பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த மூட்டையையும் அப்படியே தண்ணியில விட்டுட்டு மறுபடியும் தயார் செய்து எடுத்த இடத்துல வச்சிடுங்க. எல்லா பொருட்களையும் நீங்க தண்ணியில விட்டுறணும். அதோட ஆரம்பம் இந்த மூட்டையை தயார் செய்யக்கூடியது ஆடி பௌர்ணமி இந்த நாள் இருக்கிறது கூடுதல் சிறப்பு. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான வழிபாடு. நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.